கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். சற்று நேரத்திற்கென்று தெரிந்து கொண்ட தியானத்திற்குட வேத பகுதி யாக்கோபினுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறது: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். 8ஆம் வசனம்: நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி தாரும். அடியேன் சுயமாய் ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும், பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் மனிதனுடைய வாழ்வில் இல்லாத ஒரு காரியமாகும் பொறுமை. நாம் வாசித்து கேட்ட யாக்கோபினுடைய நிருபத்தில் தேவனாகிய கர்த்தர் இப்படி இருக்கிற சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் வருமளவும் நாம் பொறுமையுடன் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது, பயிரிடுகிறவன் ஒரு நாளும் நேற்றைக்கு அதிகாலையிலே விதைத்து இன்றைக்கு அதை அறுவடை செய்கிறது என்பது சாத்தியமல்லாத ஒரு காரியம். இங்கே யாக்கோபுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் மறுமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். ஒரு விவசாயி தன் பயிரிட்ட பயிர்களை அறுவடை செய்வதற்கு பொறுமை தேவை என்றால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் எல்லா நிலைகளை குறித்து நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மில் விரும்புகிறார். 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 8ஆம் வசனம் இப்படி, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக தெளிவான காரியத்தை சொல்லுகிறது: நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் செல்வதற்கு இந்த பூமியிலே நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். அது எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். நீடிய பொறுமை வராட்டா வீடு ஒரு பெரிய யுத்தக்களமாக மாறும், சபை ஒரு யுத்தக்களமாக மாறும், நீங்கள் வேலை பார்க்கிற இடம் ஒரு யுத்தக்களமாக மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நேற்றைக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய கோபம் என்பது 3 நிமிடம். எத்தனை நிமிஷம்? வெறும் 3 நிமிடம் தான் ஒருத்தனுடைய கோபம். இந்த 3 நிமிட கோபம் சில நேரத்தில் அவனை கொலையாளியாக மாற்றி விடுகிறது, சில நேரத்தில் ஒரு கலவரத்தை தூண்டி விடுகிறது, குடும்பத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது, ஒரு தற்கொலையையும் கொலையை கூட செய்ய அவன் தயங்க மாட்டான். அந்த 3 நிமிஷம் உங்களை பொறுமையோடு காத்து கொண்டா நீங்க இந்த ஊர்ல பெரிய ஆளு. கரங்களை தட்டி. ஆதலால் இன்னைக்கு காலையில சபையை பார்த்து சொல்லுதாரு, நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம்
7ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கரங்களை தட்டி சொல்லுங்க. எனக்கு ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு என்னது? நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமியை ஆளுவார். இந்த காலையிலே பெருமை உள்ளவனை பார்க்கிலும் நாம் பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஞானிகளில் ஞானியாகிய சாலமோனை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். ஆதலால் இன்னைக்கு சபைக்கு தேவையானது, முக்கியமானது என்னவென்றால், நாம் பொறுமையாக எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். என்னென்ன காரியத்தில் நம்ம பொறுமையா இருக்கணும் என்று 3 காரியங்களை ஜெபத்தோடு உங்களுக்கு எடுத்து இந்த காலையில கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்படும். நம்பர் 1, ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கொஞ்சம் கவனிக்க. கர்த்தர் இப்பொழுது உங்களோடு இடைபடுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்களை சீர்பொருத்தும் வண்ணமாக, உங்களை ஸ்திரப்படுத்தும் வண்ணமாக, உங்களை தைரியப்படுத்தும் வண்ணமாக, உங்களை கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் வளர்த்தும்படிக்காக, நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே வளரும்படிக்காக பரிசுத்த தேவன் விரும்புகிறார். 1, நீங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். என்னதுல? உபத்திரவத்தில். நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சுன்னா வீட்டில் சமாதானம், பக்கத்து வீட்டில் கூடி உங்க வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது. உபத்திரவம்னு வந்துட்டா இந்த செல்போன் ஓயவே ஓயாது. இன்னைக்கு பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லுதாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆதலால் நான் தேவனுடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த காலையிலே ரோமாபுரிக்கு இந்த பவுலை கொண்டு அந்த சபைக்கு மக்களுக்கு எழுதி கொடுக்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, ஆனால் உபத்திரவத்தில் நீங்க யாரா இருக்கணுமா? பொறுமையாக இருக்க வேண்டும். பூமியில் உபத்திரவம் உங்களுக்கு உண்டு. இல்லாவிட்டால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பூமியில் உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தை ஜெயித்து நான் இந்த பூமியை ரட்சிப்பினாலே, என் இரத்தத்தினாலே நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆதலால் உபத்திரவம் வரும் பொழுது நாம் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி உபத்திரவம் வரும்? சத்துருவால், நீங்கள் நேசிக்கிறவர்களால், உங்களால் நன்மை பெற்றவர்களால் உங்களுக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தில் உங்கள் வியாதியினாலோ அல்லது நெருக்கங்களினாலோ, பண கஷ்டங்களினாலோ, கடன் பிரச்சனைகளினாலோ, உங்கள் பணிகளிலே செய்கிற வேலையிலே உங்களுக்கு எதிர்மறையாய் வரும் பொழுது அப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தை நீங்க பொறுமையோடு கையாள வேண்டும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறை குடம் தழும்பாது. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்ம பொறுமையை இழந்ததுனால பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் மாறினோம். நம்முடைய பிளட் பிரஷர் ஏறினது, சரீரத்தில் சில வியாதிகள் வந்தது, பலதை நினைச்சு சமாதான கேடு உண்டானது. ஆனால் கர்த்தர் இந்த காலையிலே சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு உபத்திரம் வரும் பொழுது உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு தாங்க திராணிக்கு தக்க எந்த நிலைகளிலும் நீங்கள் சோதிக்கப்பட்டு உபத்திரவப்படுவது இல்லை என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார்.
ஆதலால் உபத்திரவம் வரும் பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பொறுமையோடு ஜெபத்தில் வச்சு ஆலோசனை பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டீங்கன்னா அந்த உபத்திரவத்திலிருந்து வெற்றியை தருவார். கரங்களை தட்டி அது உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த இடத்துல உபத்திரவம் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. நீங்க பொறுமையோடு காத்திருந்தால் உங்க உபத்திரவத்தை நீங்க வெற்றி கொள்ள முடியும். இயேசுவை ராத்திரியிலே ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல பிடித்தார்கள். காய்பாவின் இடத்திலையும் ஹன்னாவின் இடத்திலையும் ஏரோதுவின் இடத்திலையும் பிலாத்துவின் இடத்திலையும் சன்னத்திரிய சங்கத்தின் இடத்திலே கொண்டு போனார்கள். அவருக்கு லேகியோன் என்று சொல்லப்படுகிற தூதர்களை அவர் அழைத்து அதிலிருந்து அவர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பிதாவின் சித்தம் என்னவென்றால் இவர் இரத்தம் சிந்தி இந்த ரட்சிப்பை, ஆதாமின் மூலம் இழந்து போன ரட்சிப்பை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு தான் பொறுமையை கையாண்டார். அல்லேலூயா. இயேசு மறுமொழியாய் பேசினது, நீர் யூதருடைய ராஜாவோ என்று கேட்ட பொழுது, ஆம் நீர் சொல்லுகிறபடியே நான் யூதருடைய ராஜா என்று அவர் மறுமொழி கொடுத்து தன் பொறுமையை எல்லா இடத்திலும் காத்து கொண்டார். இயேசுவை பிடித்தது நிமித்தமாக என்ன சம்பவித்தது என்றால் வேதம் சொல்கிறது, இயேசுவை பிடித்தது நிமித்தமாக ஒருவன் கையில வச்சிருந்த வாளை எடுத்து அவன் ஒருவனுடைய காதை வெட்டினான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், அந்த காதை ஒட்ட வச்சு சொன்னார், இவ்வாளை எடுக்கிறவன் வாளால மரிப்பான், வாளை உரைக்குள்ள போடுன்னு சொன்னாரு. சகோதரா, சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடு கூட பேசுகிறார். நீ உபத்திரவத்தில் நீ பொறுமையாய் இருந்தால் நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று ஆவியானவர் விளக்கமளிக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனத்தை ஒருவருக்கு வாசிக்க கேட்கலாமே. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையால் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்ட பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த காலையிலே இந்த பேதுருவுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் தேவன் பேர் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு பல இடத்துல உபத்திரவம் வரும் தெரியுமா? சபைக்கு வருகிறது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் உபத்திரவம் வரும். நான் முகவரியாக சொன்னேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் தேவ பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த காலையிலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பஞ்சுமத்த வாழ்வு இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான வாழ்வு, ஒரு உபத்திரவம் நிறைந்த வாழ்வு. இந்த காலையிலே இயேசு பிறந்ததிலிருந்து உபத்திரவத்தின் வாயிலாக கடந்து சென்றார். அண்ட சராசரத்தை உண்டாக்கி அண்ட சராசரத்தின் அதிபதியாய் இருந்தவர் அவரை பிரசவிப்பதற்கு சத்திரம் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் உபத்திரவப்பட்டார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை இந்த சொந்த ஜனத்துக்குள்ளே வந்தார். அவர் சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அநியாயமாய் எங்கெல்லாம் உபத்திரவப்படுகிறாயோ, நீ ஒருவருக்கு நன்மை செய்து அவர் உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிறாரோ, நீ கவலைப்படாமல் அந்த உபத்திரவத்தில் நீ பொறுமையாக சகித்து இருந்தால் கர்த்தர் உன் மேல பிரீதியாய் இருப்பார். 20வது வசனத்தை கூட அதை ஒருவர் வாசிக்க கேட்கலாமே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் போதும். இங்க கவனிங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையை சகித்துக் கொள்வீர்கள். எல்லாரும் கவனிங்க. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவன் அடி வாங்க சொல்ல என்ன செய்ய மாட்டான். நான் அப்படி செய்யல, எப்படி இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். அவன் சைலண்டா பொறுமையா இருப்பான். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையை சகித்துக் கொள்கிறது போல அதனால் என்ன உண்டாகும்னா அது கீர்த்தி உண்டாகும். நம்ம லைஃப்ல எப்படின்னா, நம்ம இந்த ஏவாள அடக்கம் பண்ணப்பட்ட இந்த பூமியில இருந்து விளைகிற விளைச்சலை உண்ணுகிறதுனால ஏவாள போல நான் குத்தம் செய்யல, இவர் தான் குத்தம் செய்தாரு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக என்னதா இருக்குமா, பிரீதியாக இருக்கும். இன்னைக்கு சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று, உபத்திரவத்தை பொறுமையோடு கையாள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரம் வந்தா நம்ம கணவனுக்கு சொஸ்தத்தை கொடுக்க மாட்டோம், மனைவிக்கு சொஸ்தத்தை கொடுக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டோம். அதை விட பாஸ்டருக்கு சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பிரதானமான வசனத்தை உங்களுக்கு முன்னால கொண்டு வரேன், வாசிங்க. யாக்கோபினுடைய நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் யாரா? பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய செய்கிற முடிவை கண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்திக்குள்ள தலைப்பு என்ன? நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு நான் இதனுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். யோபுவினுடைய பொறுமையை போல உலகத்தில் யாருக்கு பொறுமையே இல்லை. பொறுமையினுடைய டெஃபினிஷன் யாரு? பொறுமையினுடைய டெஃபினிஷன் யாரு? யோபு. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நெய்யினால பாதத்தை கழுகினவன். எப்படியா? இன்னைக்கு காலையில் யோபு வீட்டில் இருக்க சொல்ல ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஐயா உங்க ஒட்டகங்கள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒட்டகங்கள் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, சடதியில் ஒரு காற்றடித்தது, ஒரு ஒட்டகம் மீதி இருக்கல, எல்லாம் செத்து போச்சு. ஒவ்வொரு மிருகத்தினுடைய லிஸ்ட போட்டு ஒவ்வொருவன் வந்து சொல்லும் பொழுது அடுத்த ஒருத்தன் வந்து சொல்கிறான், உங்க பிள்ளைகள் எல்லாம் விருந்து உண்ணுகிற இடத்துல உண்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இடம் தகர்ந்து போனது, ஒரு பிள்ளை கூட என்ன செய்யல, மிஞ்சல. எவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருந்தானோ, எவ்வளவு விசுவாசத்தில் உறுதியாயிருந்தானோ, வேதம் சொல்லுகிறது யோபுவை குறித்து. யோபு 1:1 யோபு 1:8 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோபு. பரலோகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் திருப்பி நடக்கு. சாத்தான் போய் சொல்லுதான், சும்மா ஒன்றும் இல்லை, அவங்குள்ள பிள்ளைகள் எல்லாமும் அவருடைய ஆஸ்திகள் தானே கை வச்சீரு, அவன் உடம்ப தொட்டு பார்த்தா கண்டிப்பா உம்மை மறுதலிப்பான். சிரசு முதல் பாதம் வரை தன் விரணங்களால் பாதிக்கப்பட்டு
ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, எடுத்து சுரண்டிக் கொண்டிருக்கும் பொழுது சொந்த மனைவி இவர் பாதத்தை நெய்யினால் கழுகினது உண்டென்றால் தன் மனைவியும் பாதத்தை நெய்யினால் கழுகி இருப்பாள், தன் பிள்ளைகளும் கழுகி இருப்பார்கள். ஏ மனுஷா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்பானேன்? உன் தெய்வத்தை தூஷித்து உன் ஜீவனை விடு. யோபு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு மலையாள பைபிளில் எனக்கு அது ரொம்ப ரொம்ப என்ன ரொம்ப டச் பண்ணுகிற ஒரு வார்த்தையாக்கும். நீ ஒரு பொட்டியை போல சம்சாரிക്കുന്നു. தமிழில் என்ன சொல்லிருக்கு? நீ ஒரு பைத்தியக்காரிய போல. கர்த்தரிடத்திலிருந்து 10 பிள்ளைகளை தேவன் தந்த பொழுது நீயும் நானும் தாளாட்டினோம், அதை கொஞ்சினோம், அதை சந்தோஷப்பட்டோம். ஒட்டகங்களிலிருந்து வருகிற நன்மைகளை உன் கையில கொடுத்தேன், நம்ம சந்தோஷமாக அனுபவித்தோம். தன் உபத்திரவத்தில் பொறுமையாக தன்னை கையாண்டதின் நிமித்தம் தான் இழந்தவைகளை எல்லாம், மனைவியை தவிர எல்லாவற்றையும் திரும்பி அவன் பெற்றுக்கொண்டான். இந்த காலையில் சில உபத்திரவத்தில் இரவு தூங்க முடியாமல் கவலையோடு இந்த இடத்துல உட்காருகிற, இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களுக்கு ஒரு மாடர்ன் பர்சனை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவினுடைய பொறுமையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவனுடைய பொறுமையை காட்டிலும் ஒரு பொறுமை உலகத்தில் நான் கற்றுக்கொண்ட 1189 அதிகாரங்களை கொண்ட பழைய ஏற்பாட்டின் 39 புதிய ஏற்பாட்டின் 27 அதிகாரத்தில் நான் கண்ட ஒரு பைபிள் கேரக்டர்ல யோபுவை போல ஒரு பொறுமைசாலிய வேறொருவரை நான் காணவில்லை. ஆதலால் உங்க பொறுமையை ஆண்டவர் சோதித்து பார்த்து கேட்கிறார். நீ உபத்திரவப்பட்ட பொழுது சில நாள் ஜெபம் பண்ணாம இருந்தாயே, வேதம் வாசிக்காம இருந்தாயே, ஆலயம் வேண்டாம், சபை வேண்டாம், போதகர் வேண்டாம் என்று இருந்தாயே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை சரி பண்ண இன்னைக்கு காலையில் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு உங்களை கொண்டு நடுநிறுத்தி சொல்லுகிறான். நீ உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லா தெரியும், நீ அழுதது நல்லா தெரியும். நீ சில இடத்துல எதிர்பார்த்து பிள்ளைகள் இதை செய்வாங்கன்னு நினைச்சா பிள்ளைகள் உன்னை தூக்கி தூர எரிஞ்சிச்சு. கவலைப்படாத, உன் உபத்திரவத்தில் உன் பட்சம் நிற்கிற அல்மைட்டி சூப்பர் பவர் உள்ள ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்க நடுவில் நின்று சொல்லுகிறாரு, உன் உபத்திரவத்தில் உறவுகள் இனஜன பந்துக்கள் கைவிட்ட பொழுது நான் உங்களோட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவது சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிதாய் விவாகமான தம்பதிகள் யாரு? புதிதாய் விவாகமான தம்பதிகள். அவங்க ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறான்னு வச்சுக்காங்களாம். 2 பேர் 2 சீட்டில் இருப்பாங்களா? ஒரே சீட்டில் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. என்னதுல? ஒரே சீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் பண்ண சொல்ல இந்த துணவியார் சொந்த கணவனுடைய மடியில் என்ன செய்வாங்க? சாய்வாங்க. நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா பெண்ணை குறித்து பைபிள் சொல்லுது, அவள் பலவீன பாண்டம். அல்லேலூயா. நீங்க நல்ல கணவன், உங்க மனைவி நல்ல ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா இது உண்மையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் சாய்கிறாங்க? எனக்கு உரிமையான இந்த கணவன். தமிழில் பழமொழி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அவர் மடியில் சாய்வது வழக்கம். உரிமையினால சாய்கிறோம். இந்த காலையிலே பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்ல,
கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதல கேட்டாரு. ஒரு மனைவி தன் கணவனுடைய மடியில் சாய்கிறது போல நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் கர்த்தர் ஓம் கூட சாய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்பர் 1, உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாயிருக்கணும். 2வது, காத்திருப்பதில் பொறுமையாயிருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரிடத்துல காத்திருக்கிறோமா? சர்ச்சில் எல்லாம் காத்திருப்பு ஜெபம் இருக்கு. என்ன இருக்கு? ஆன்லைன் பிரேயர். இப்போ உள்ள ஜெபம் எல்லாம் என்ன 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, உங்கள் தனிப்பட்ட முறையில் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை சொல்லி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லி, உங்கள் பலவீனத்தை சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க பக்கமாக ஒருவர் சாய்வார். அவர்தான் என் நேசர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள் என்று இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் கர்த்தர் பக்கமாய் காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க கர்த்தரிடத்தில் நீங்கள் வர வேண்டும். முகவரையா சொன்னேன், நேத்தைக்கு விவசாயி விவசாயம் பண்ணி இன்னைக்கு அவனால் அறுக்க முடியுமா? முடியவே முடியாது. நீ கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருப்பாயானால் உன் பக்கமாய் சாய்கிற ஒரு அல்மைட்டி பவர் உள்ள கர்த்தர் இருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை கரங்களை தட்டி, உங்க பொறுமையினால ஸ்தோத்திரம். உங்க தலையில கை வைங்க. இந்த தலையிலிருந்து பாதம் வர இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மாறும். சொல்லுங்க சொல்லுங்க. மண்ணோடு மண்ணாக மாறும். ஆனா உங்க சரீரத்துக்குள்ள ஒன்னு ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு என்னதில்லை? மரணமில்லை, அழிவில்லை. உங்கள் பொறுமையினாலே உங்க ஆத்துமாவை நீங்க என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பொறுமையை இழந்ததுனால நம்ம சண்டை தெருவுக்குள்ள வந்துச்சு தெரியுமா? நம்ம வேலை பார்த்த இடத்துல சாட்சி இல்லாம மாறணும் தெரியுமா? இன்னைக்கு காலையில் நம்ம தெருவில் நம்ம சாட்சி இல்லாதவனாய் மாற்றப்பட்டோம். ஆவியானவர் சொல்லுகிறார், லூக்கா என்கிறவன் ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர். அவன் ஆத்துமாவை குறித்து ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. உங்க பொறுமையினால உங்க ஆத்துமாவை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். காத்துக்கொள், காத்துக்கொள். நீ பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். 4 சுவர்ல எல்லாரால ஆராதிக்க முடியும். 4 சுவர்ல ரொம்ப சாட்சி சொல்ல முடியும். அதெல்லாம் சாட்சி. ஊர் உங்களை, தெரு உங்களை, உங்க உறவுகள் உங்களை, உங்க நண்பர்கள் உங்களை, சபைக்கு வருகிற விசுவாசி உங்களை சாட்சி கொடுக்கணும். கரங்களை தட்டி ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புத்தகத்தை எழுதினது உண்மை. அதற்கு பல ஆதாரங்கள் இந்த எபிரேய நிருபத்தில் இருக்கிறது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணுமா? நான் அடிச்சு சொல்லதான் தெரியுமா? 1ஆம் தேதி காலையில் பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்னதாக சொல்லுகிறேன், நான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்திருக்கிறேன். சொல்ல முடியுதா? அந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கத்த தந்தது உண்மைனா, எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தராம நான் அனுபவிக்காம அவர் என்ன விடமாட்டார். ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, ஒரு வாக்குத்தத்தம் வேணும்னாலுமே நம்ம என்னதா இருக்கணுமா? சொல்லுங்க. பொறுமையாய், பொறுமையாய்
காத்திருக்கணும். ஆபிரகாம் தெரியுமா? 75வது ஆண்டிலே, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உனக்குண்டானவைகளை எல்லாவற்றையும் விட்டு வந்தால் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்ன அந்த பொறுமையாய் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 24 வருஷம் எடுத்தது. 25வது வருஷத்தில் அது பூர்ணமாக மாற்றப்பட்டது. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தில் நீங்கள் யாரா இருக்கணுமா? பொறுமையாய் இருக்க வேண்டும். சோதரம். அல்லேலூயா. கரங்களை தட்டி வாசிங்க. எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப விசுவாசிய பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்கிறது. சொல்லுங்க. பிள்ளைகள் அப்படி சொல்லு, பக்கத்துல சொல்லு. சொல்லிட்டீங்களா? சோத்திரம். உங்களுக்கு என்ன வேண்டியது இருக்கு? திருப்பி இங்கிட்டு சொல்லுங்க. அதே வசனத்தை சொல்லுங்க. உங்க பாஸ்டருக்கு பொறுமை வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு காலையில சபை கிட்ட சொல்லுதாரு, உங்களுக்கு என்னது? பொறுமை தேவை. நம்பர் 1, உபத்திரவத்தில் நீங்க பொறுமையா இருக்கணும். 2, காத்திருப்பதில் பொறுமையாக இருக்க வேண்டும். இனி சொல்ல போகிறது ரொம்ப பிரதானமான காரியம். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். கரங்களை தட்டி. 3, ஓட்டத்தில் பொறுமையா இருக்கணும். என்ன சொல்லுங்க? என்னதுல? ஓட்டத்தில் பொறுமையா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 2, 1.5 வயசுக்கும் 5 வயசுக்குள்ள பிள்ளைகளை வீட்டில் போய் இன்னைக்கு நீங்கள் முட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு முட்டில் என்னது இருக்கும்? தழும்பு இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் சகோதரமார் இன்னைக்கு உங்கள் முட்டை போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க? ஓட மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது சுகர் லோவானாலோ ஹை பிபி ஆனாலும் இப்போ நீங்கள் விட முடியும். அல்லாம உங்களுக்கு கான்சென்ட்ரேட் இருக்கிறது. ஆனால் சின்ன பிள்ளைகள் அது ஸ்பீடா ஓடும். 3, உங்க ஓட்டம் பொறுமையா இருக்கணும். கையை பிடி சொல்லுங்க. உங்க ஓட்டம் பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே எபிரேய நிருபத்தின் எழுத்தாளன் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. சொல்லுங்க. என்னது? நமக்கு இப்ப பாவத்தை வச்சுதான் எல்லா விளையாட்டும். இன்னைக்கு உங்க மனசாட்சி கிட்ட சொல்ல முடியுமா, நான் இந்த செல்போனை வச்சு பாவம் செய்யல. வாலிப பிள்ளையே, நான் இந்த செல்போனை வச்சு பாவம் செய்யல. நான் என் கணவன் கூட இருக்க சொல்ல பாவம் செய்யல. என் மனைவி இருக்க சொல்ல நான் பாவம் செய்யல. சர்ச்சில் இருந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் செயல்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? உங்க வாட்ஸ்அப்பும் உங்க ஃபேஸ்புக்கும் எங்க வந்து செயல்படுது? சர்ச். சபைக்குள்ளே. இது சந்தை இல்ல, இது கள்ளனுடைய கொள்ளைக்காரனுடைய கொகை அல்ல.
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த எங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்த கேருபீன்கள், தூதர்கள், பரிசுத்தாவியானவர் உலாவுகிற இடமாக இந்த இடம். இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஓட்டம் பாவத்தில் விழுந்து சிக்கி விடாதபடி ஓட விசுவாசத்தை துவங்கினவர், முடிக்கிறவர், நியமித்த ஓட்டத்தில் என்னதான் ஓடணும்? பொறுமையா ஓடணும். இந்த ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சபை வீடு சபை. இன்னைக்கு உங்களை கொஞ்சம் ஆவிக்குரிய நிலைனா 3 நாள் என்ன செய்யணும்? உயிர்ப்பின் கூட்டத்தை உண்டாக்கணும், கன்வென்ஷன் வைக்கணும், ஆவிக்குரிய கூட்டத்தை உருவாக்கி அப்பா அடிச்சு தம்பையர் அடிச்சு முளக்கி அது கழிஞ்சு 3 வாரம் கழிஞ்சு மறுபடியும் மலையாளத்தில் சொன்ன மாதிரி சங்கர மீண்டும் தங்கையில். சபையே கொஞ்சம் பொறுமையை ஓட படிச்சுக்கோங்க. உங்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடினா இந்த ஓட்டத்துக்கு பின்னால் ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க. இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி தான் இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புவேன். இன்றைக்கு காலையிலே அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணினேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். சென்ட் பவுல் ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது, ஸ்தேவானுக்கு அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும் பொழுது, சன்னத்திரிய சங்கத்தில் இருந்த சவுல் கமாலியனுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த ஒரு நிபுணன், பணம் பெருத்தவன், செல்வாக்குள்ளவன், புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன். அமைப்ப சொல்லுகிறான், எனக்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்பட. உலகத்தில் என்ன சிறைச்சாலையில் போட்டதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என்ன இந்த ஸ்தேவானை போல பல நேரத்தில் கல்லெறியப்பட்டேன், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டேன். நோ, ஒரு பிரச்சனை இல்லை. நான் என் பிராணனையும் அதை எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்க தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவை நீங்க உண்மையா ஏற்றுக்கொண்டது உண்மைனா உங்க வாய் சும்மாவே கிடக்காது. உங்க வாய் என்னத்தை சொல்லும்? சுவிசேஷத்தை சொல்லும். வாட் இஸ் த காஸ்பல்? இயேசு ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி இருக்கிறார், அவர் வரப்போகிறாரு, வந்து நம்மை சேர்த்துக் கொள்வார். இந்த சத்திய சுவிசேஷத்தை பொறுமையோடு ஓடுகிறவன் சொல்லாம இருக்கவே முடியாது. டிடிஏ படிக்கிற சபையே, விசுவாச குடும்பமே, உங்களை வச்சு இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒருவரை வத்து 10 ஆத்துமாக்கள் சபையிலே அறுவடை செய்யப்பட வேண்டும். உங்க வாய் இந்த பவுலை போல கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்வதற்கு பொறுமையோடு இந்த ஊழியத்தை செய்ய பவுலை போல விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களிடத்திலிருந்து இன்றைக்கு காலையில உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறப் போகிறேன். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தி 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கரங்களை தட்டி நல்ல பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உங்க போராட்டம் நல்ல போராட்டமா இருக்கணும். உங்க ஓட்டம் இப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளிலே நம்முடைய முற்பிதாக்களை அடக்கினது போல
என்னையும் உங்களையும் இந்த மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுப்பார்கள். உண்மைதானே? அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்லுகிறான், யாரும் சொல்லாத ஒரு காரியம், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்களுடைய விசுவாசம் நேற்றை விட கொஞ்சம் வளர்ந்துருக்கா? இங்க தான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், உன் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும்னா நீ நல்ல போராட்டத்தை போராடணும். உன் கண்ணு பார்க்கக்கூடாத இடத்துக்கு பார்க்கக்கூடாது, உன் வாய் பேசக்கூடாததை பேசக்கூடாது, உன் கை தேவனுக்கு பிரியமல்லாததை செய்யக்கூடாது, உன்னுடைய கால்கள் தேவனுக்கு பிரியமல்லாத இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு நல்ல போராட்டத்தை போராடின ஒரு பவுலினுடைய போராட்டம் நமக்கு தேவை. நான் போன வாரத்தில் சொன்னது போல, பெந்தெக்கோஸ்தே பண்டிகையின் பிரசங்கத்தில் சொன்னது போல, எல்லா இடத்திலிருந்து உங்களை பாவத்தில் விழத்தட்டுவதற்கு சாத்தான் உங்களை கரெக்டாக முன்ன கொண்டு நிறுத்துவான். அங்கே யோசேப்பை போல வஸ்திரத்தை விட்டு ஓடக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெறுகிற தேவ பிள்ளை அவன் நல்ல போராட்டத்தை போராடுவான். ஓட்டத்தை முடித்தேன், ஃபுல் ஸ்டாப். ஆமென். முடித்தேன். என்ன செய்தேன்? முடித்தேன். விசுவாசத்தை ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. ஃபுல் ஸ்டாப். அப்படிதானே இருக்கு? ஏன் பைபிள் அதான் இருக்கு, ஃபுல் ஸ்டாப். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு தான் ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாக இருந்தவனை கரெக்டாக தமஸ்குருவில் பட்டணத்தில் அப்படி வெளிச்சத்தை கொடுத்து கண்ணை குருட்டாக்கி தூக்கினாரு. ஆற? சவுல. இப்ப ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் யாரு? அனனியா. அனனியாவே, நீ எழுந்து தமஸ்குரு பட்டணத்துல வீதியில ஒருத்த கண்ணு குருளாய் கிடக்க, அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு. அவன் சொல்லுதான், ஆண்டவரை எங்க விட்டாலும் நான் போவேன், எங்க விட்டாலும் நான் அவங்கிட்ட போவே. கர்த்தர் சொன்னான், இப்போ நீ பொறுமையோடு போய் தான் ஆகணும். நீ இப்போ பொறுமையோடு போய் தான் ஆகணும். அவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் 12 சீடர்களை தேர்வு செய்வதற்கு தேவனாகிய கிறிஸ்து 40 பகல் 40 இரவு உபவசித்து எடுத்துக்கொண்ட இந்த 12 பேரில் ஒருவன் ஆண்டுகிட்டு செத்து போனா, மற்ற 11 பேர் செய்யாததை ஒருவன் செய்து காட்டினான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் அவன் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு நல்ல போராட்டத்தின் வாழ்வு. அது முடித்து நாம் விசுவாசத்தை காத்து கொண்டால், கர்த்தர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போன பின்பு தேற்றரவாளனை மாத்திரம் அல்ல, உங்களை மறுபடி வந்து நான் உங்களை என் பக்கமாய் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென் சொல்லுங்க. 3 காரியம். ஆமென் சொல்லுங்க. 3 காரியம். 1, உபத்திரவத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்ப, ஆண்டவரே நான் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்க. காத்திருப்பதில் 2, நான் பொறுமையாக இருக்க. ஓட்டத்தில் பொறுமையாக இருக்க. தேவரீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணும் என்று சொல்லி கல்வாரியில் தன் கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி, ஏலி ஏலி லாமா சபதானி என்று தன் ஜீவனை விட்டு முடிந்ததென்று சொன்ன ஆண்டவர் திரும்பி வரப்போகிறார். இந்த 3 காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமான சபை விசுவாச குடும்பமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யட்டும் என்று மனமாற வாழ்த்தி, இந்த ஆராதனையில உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்வதற்கு தேவன் தந்த பாக்கியத்துக்கு நன்றி கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான உம்முடைய சத்திய வார்த்தையை நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடிக்காய் ஸ்தோத்திரம்.
இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட வாரும், நன்மையால் நிரப்பும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கேட்ட வசனம் 30, 60, 100 மேனியாய் கனி கொடுக்க கிருபை தாரும். இந்த நாள் ஆராதனையில் வந்த எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்து போன குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தேவ சத்தியத்தோடும், கடந்து வந்த சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை இன்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.